ஹேபிட் ஸ்டாக்கிங் ஃபார் ஸ்டடி. நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு 2 hours நம்மளால ஃபோக்கஸ்டா படிக்க முடியாது, ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். ஆனா இந்த டாப்பர்ஸ் மட்டும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஃபோக்கஸ்டா படிப்பாங்க. அவ்வளோ பெரிய புளுத்துற வேலைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டிஸ்ட்ராக்டே ஆக போறது இல்லை. அதாவது ஸ்டடி டேபிள்ல முக்கியமா ஃபோன் இருக்கவே கூடாது. இதை எப்படி ஹேபிட்டா மாத்துறது அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க காலேஜ் ஸ்கூலு முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க, வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷன் அப் ஆயிருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றீங்க, நீங்க ஒரு ½ an hour ரிவைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரெகுலரா நீங்க பண்ற ஒரு ஹேபிட்டோட சேர்த்து நீங்க 30 minutes ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு புது ஹேபிட்டை அது கூட ஸ்டாக் பண்ண போறீங்க. இதுதான் ஹேபிட் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு அந்த புது ஹேபிட் ஒரு மாதிரி ஒரு பெர்மனன்ட் ஹேபிட்டா உங்களுக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு புக் எடுக்கணும்னு தோணுமே தவிர ஒரு மொபைல் எடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணாது.